Hi guys, my name is P. I'm good boy. வெல்கம் பேக் டு த சேனல். நான் உங்கள் மீனு. இன்றைக்கி நம்ம பர்த்டேயோட ஃபைனல் படத்தை பார்க்க போகிறோம். ரியல்லி சாரி, என்னென்னா நான் அப்படி 17 நிமிஷத்துக்கு தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஏன்னா எனக்கு கிடைக்கிற டைமுக்கு நான் போட்டிருந்தேன். நீங்கள்லாம் செம்ம எதிர்பார்ப்போடு இருந்திருப்பீங்க. உங்கள் எல்லா எதிர்பார்ப்புலேயும் மண்ணள்ளி போட்ட மாதிரி பண்ணி விட்டுட்டேன். ஐஷும் ஏசுனா, என்னடி உனக்கு நியாயமா இல்லையா அப்படின்லாம் ஏசுனா. ஸோ ஐம் ரியலி சாரி. இனி ஒரு இப்போ இது அக்டோபர் மந்த், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச் 5 மாதத்துக்கு ஷைரான்ற ஒரு கேரக்டர் இந்த சேனல் நம்மளோட எஃப்எஃப் சேனலுக்குள்ளே வரமாட்டாங்க. பிகாஸ் அவங்களோட வீடியோஸும் வராது. ஏன்னா அவங்க வந்து எக்ஸாம்ஸ், எனக்கும் எக்ஸாம்ஸ் தான். எனக்கு ஃபெப்ரவரி 17 வந்து 11th எக்ஸாம் இருக்குது. அப்படி இருந்தும் நான் அவங்களுக்காக போடுறேன். கொஞ்சம் டிலே ஆகும், கோச்சிக்கொள்ளாதீங்க. ஏன்னா நானும் படிக்கிற ஸ்டூடெண்ட். ஸோ வாங்க வளவள கொலக்கொலை இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மறக்காமல் இந்த ஒன் ஷாட்டுக்கு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் வந்து போன ஒன் ஷாட்டில் பெருசாக கமெண்ட்டே இல்லை. எனக்கு கொஞ்சம் ஃபீலாக இருந்துச்சு. ஐயோ ரொம்ப டிலே பண்ணவும் யாரும் பார்க்கலையோ, விருப்பம்லாம் பேசோன்ட்டு. இனி நான் அப்படி பண்ண மாட்டேன். அண்ட் எஃப்எஃப்பும் போய்ட்டு இருக்கு மினி சீரீஸ். அதை வந்து நெக்ஸ்ட் வரும் பாட்டோட ஃபைனல் பாட்டுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் ஜேகேக்கு ஒன் ஷார்ட்ஸ், அப்புறம் ஜிமின் எல்லாத்துக்கும் நியூவாக போடுறேன். டேக்கு ஒரு 1 எஃப்எஃப் போடுறேன்ட்டு 2 மந்த்துக்கு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். பட் நான் என்னென்னா ஒன்றுமே போடாமல் இப்படியே வெட்டியாக உட்காந்துருக்கேன். வெட்டியாக உட்காரல, சின்ன ஒரு வேலை பிரச்சனைலாம் நான் மாட்டிக்கிட்டேன். அதனால் எனக்கு வீடியோஸு போட டைம் கிடைக்கல. சரி வாங்க வளவள கலக்கலாமல் ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ம இதோட பார்த்துருந்தோம்னா உங்களை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருப்பான். உங்களுக்கும் சாமுக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். அண்ட் உங்களுக்கும் சாமுக்கு பிறந்த பேபி தான் ஆரா பாப்பா அப்படின்னு நினச்சிருப்பான். ஸோ இதோட நான் முடிச்சிருந்தேன். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அப்போது என்னை மறந்துட்டு இன்னொரு லைஃப்குள்ளே போயிட்டாளா? எப்படி நீ மட்டும் இப்படி மாறிட்ட? ஆனால் நான் நீ என்னை விட்டு போன அதே இடத்துல நிற்கிறேன்டி. நீ எனக்கு வேணுவான். உன்னை அவ்வளோ சீக்கிரத்தில் ஒருத்தவனுக்கு விட்டு கொடுக்குறதுக்கு நான் அவ்வளோ பெரிய நல்லவனும் இல்லை. இன்னும் என் மேரேஜுக்கு ஜஸ்ட் 3 days தான் இருக்குது. அதுக்குள்ளே எப்படியாச்சு உன்னை இங்கேருந்து நான் கூட்டிகிட்டு போயிடுவேன். இதெல்லாம் யோசித்துக்கிட்டு ஆஃபீஸில் தான் உட்காந்துருப்பான். அப்போ நீங்களும் அந்த டைமில் தான் உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆவீங்க. குட் மார்னிங் மேம். ஹே குட் மார்னிங் சஞ்சனா, எப்படி இருக்க? ஃபைன். ஏன் இத்தனை நாள் வரல? சாரி, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் கொஞ்சம் லீவ் போட வேண்டியதாச்சு. இட்ஸ் ஓகே. உங்களோட வேலை பெண்டிங் எல்லா ஒர்க்ஸும் நான் தான் பார்த்துக்கிட்டேன். ஓ சஞ்சனா, சாரி. ரியலி தேங்க்யூ சஞ்சனா. இட்ஸ் ஓகே, வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், யூ நோ. ஐ நோ அப்படின்ட்டு நீங்கள் சிரிச்சுக்கிட்டே உள்ளுக்கு போவீங்க. போனால் டேக் கேபின் உள்ளுக்கு தான் போவீங்க. மே ஆர் கமிங் சார்? கமிங். நம்மளை மீட் பண்ணணுன்ட்டு இருக்காங்க. ஆர்ஜே கெஃபே வரட்டும். 2 பேரையும் மீட் பண்ணணும். அண்ட் இது ஒரு ப்ராஜெக்டை பற்றி பேசணும், டிஸ்கஸ் பண்ணணுன்ட்டு இருந்தார். ஓகே சார். எத்தனை மணிக்கு போகிறது? இன்னும் 10 minutes. 10 minutes. ஓகே சார். ஓகே, நான் ப்ரிப்பேர் ஆகிக்கிறேன். அண்ட் சார், அந்த நீங்கள் பேச போகிறதுக்கான ஃபைல் டீட்டெயில்ஸ் 1 minute அப்படின்ட்டு அப்படியே திரும்பி அவன் அதுலேருந்து ட்ராவர்லேருந்து அந்த ஃபைல் எடுத்து வான்கிட்ட அப்படியே கொடுப்பான். தேங்க்யூ சார் அப்படின்ட்டு வாயனும் அந்த இடத்த விட்டு போயிடுவா. அப்படியே வாயனே பார்ப்பா. இது ஒரு கிளைண்ட் மீட்டிங்லாம் இல்லடி, நம்ம 2 பேத்துக்கான மீட்டிங். நான் ஏன் ஆர்ஜே கேஃபே சூஸ் பண்ணேன்னா ரொம்பவே ப்ரைவசியாக இருக்கும் நமக்குள்ளே பேசிக்கிறதுக்கு. ஆசை புஷனுக்கு குட் பாய் சொல்லிட்டு வரதுக்கு வேலையை பாரு. இன்னைக்கு தான் நீ இங்கே கடைசியாக இருக்க போகிறது. நாளைக்கு என் வீட்டில் இருப்படி அப்படின்னு ஒரு மார்க் பண்ணிவிட்டு வாயனே பார்ப்பான். நம்மளை மீட் பண்ணணுன்ட்டு இருக்காங்க. ஆர்ஜே கெஃபே வரட்டும். 2 பேரையும் மீட் பண்ணணும். அண்ட் இது ஒரு ப்ராஜெக்டை பற்றி பேசணும், டிஸ்கஸ் பண்ணணுன்ட்டு இருந்தார். ஓகே சார். எத்தனை மணிக்கு போகிறது? இன்னும் 10 minutes. 10 minutes.
ஓகே சார், ஓகே, நான் ப்ரிப்பேர் ஆகிக்கிறேன். அண்ட் சார், அந்த நீங்கள் பேச போகிறதுக்கான ஃபைல் டீட்டெயில்ஸ் 1 நிமிட் அப்படின்ட்டு டே அப்படியே திரும்பி அவன் அதுலேருந்து ட்ராவர்லேருந்து அந்த ஃபைல் எடுத்து வான்கிட்ட அப்படியே கொடுப்பான். தேங்க்யூ சார் அப்படின்ட்டு வாயனும் அந்த இடத்த விட்டு போயிடுவா. அப்பட்டே வாயனே பாப்பா, இது ஒரு கிளைண்ட் மீட்டிங்லாம் இல்லடி, நம்ம 2 பேத்துக்கான மீட்டிங். நான் ஏன் ஆர்ஜே கேஃபே சூஸ் பண்ணேன்னா ரொம்பவே ப்ரைவசியாக இருக்கும் நமக்குள்ளே பேசிக்கிறதுக்கு. ஆசை புஷனுக்கு குட் பாய் சொல்லிட்டு வரதுக்கு வேலையை பாரு. இன்னைக்கு தான் நீ இங்கே கடைசியாக இருக்க போகிறது, நாளைக்கு என் வீட்டில் என் பெட்டில் இருப்படி அப்படின்னுட்டு ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிவிட்டு வாயனே பார்ப்பான். அப்படியே டைம்ஸ்க்கு 10 மினிட்ஸ் கழிச்சு டே அவன்ட காருக்கு ஏறுவான். நீங்கள் பேக் சீட்டுக்கு போவீங்க, பட் டே வந்து ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார சொல்லுவான். இட்ஸ் ஓகே சார், நான் பேக் சீட்லேயே உட்காந்துக்கிறேன். மேனேஜர் சாரும் வராரு. வாட்? மேனேஜரை நான் இன்வைட் பண்ணவே இல்லையே சார். இன்வைட் பண்ணுறதுக்கு இது மீட்டிங் தானே சார். யா, பட் மேனேஜருக்கு நான் இன்னொரு ஒர்க் கொடுத்துருக்கேன். என்ன மேனேஜர்? எஸ் சார், யா சாரி வேன், எனக்கு இன்னொரு ஒர்க் இருக்குது, ஸோ நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க. இல்லை மேனேஜர் ஸ்ரீ வெயிட். ஓகே, அவர் தான் போயிட்டார்ல, இப்போ கிளம்பலாமா? ஓகே சார் அப்படின்ட்டு நீங்கள் போய்ட்டு வழக்கு டைமாக பேக் சீட்லேயே போய்ட்டு உட்காந்துட்டீங்க. டே ஒரு மாதிரி உங்களை மிரரில் பார்த்து செம்மையாக முறைப்பான். நீங்கள் அதை கணக்கெடுக்க மாட்டீங்க. நீங்கள் வந்து அவன் முறைக்கிறத கூட நீங்கள் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் பாட்டுக்கு விண்டோ சைடை பார்த்துக்கிட்டு வந்துருப்பீங்க. அண்ட் ஆர்ஜே கெஃபேக்கும் 2 பேரும் ரீச் ஆயிடுவீங்க. அங்கே போய்ட்டு அந்த ஆர்ஜே கெஃபேயே டே சூஸ் பண்ணானா, பிகாஸ் இது வந்து ஒரு ரூம் மாதிரி, லைக் மினி டேபிள் செட் மாதிரி தான் இருக்கும். அங்கே மினி டைனிங் டேபிள் ரூம் மாதிரி தனித்தனியாக அந்த நிறையா இந்தியா கஃபேஸ் அப்படிலாம் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ரெஸ்டாரண்ட் இல்லாட்டி ஹோட்டல்லாம் கிடையாது, இது கெஃபே. பட் கெஃபே வந்து இது லவ்வர்ஸுக்கான கெஃபே. ஸோ ப்ரைவசி வேணும் அவங்களுக்கு, தனியாக காய்ச்சிக்கணும் அப்படின்றதுக்காக இப்படிப்பட்ட ஒரு கெஃபே. அதுதான் ஆர்ஜே கெஃபேன்னு சொன்னேன். ஸோ வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். நீங்கள் உங்களுக்கு கொடுத்த டே வந்து ஆல்ரெடி புக் பண்ணியிருப்பார் ஒரு பிளேஸை. இப்போ உங்களுக்கு அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் உட்காருவீங்க. அண்ட் டே வந்து உங்களுக்கு ஆப்போசிட் உட்காருவார். அப்போது நீங்கள் சார் இன்னும் வந்துடுவாங்கன்னு சொன்னீங்க, பட் இன்னும் இல்லை வேன், ஒரு 5 நிமிட்ஸ் வெயிட் பண்ண வருவாங்க. ஓகே சார் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் மொபைலை பார்த்துட்டு அண்ட் அந்த ஃபைலை கொஞ்சம் ஒருக்கா ரீக்ராப் பண்ணிக்கிருப்பீங்க. டே வந்து உங்களே கொஞ்ச நேரம் பார்த்துக்கு வந்துட்டு அண்ட் அவன் ஃபோன் எடுப்பான். ஹலோ, எஸ் சார், நான் சொன்ன மாதிரி பண்ணிட்டியா? எஸ் சார் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி என் வீட்டில் தானே இருக்காங்க. யா சார், பாப்பா ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போயிருக்கோம் சார். தட்ஸ் இட். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கெஸ்ட் அவன், பார்த்து கவனமாக கூட்டிக்கிட்டு போ. பின்னாடியே நானும் ஃபாரேன். ஓகே சார், ஓகே அப்படின்ட்டு டே வந்து ஃபோனை கட் பண்ணிடுவான். நீங்கள் ஒரு மாதிரி டே வந்து நிமிர்ந்து பார்ப்பீங்க. இம்பார்ட்டண்டான ஒரு கெஸ்ட் அப்படின்னு சொல்கிறப்ப உங்களை பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி நக்கலாக சொல்லிக்கிட்டு சிரிப்பான். அப்போது அந்த கெஃபேக்குள்ளே ஒரு பர்சன் என்ட்ரு ஆகுங்க. சார், நீங்கள் சொன்ன மாதிரி ஆளை நம்ம கஸ்டடிக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். ஒரு மாதிரி வியர்டாக பார்ப்பீங்க. என்ன கஸ்டடி? நீங்கள் வந்து நினச்சிருப்பீங்க அவர் உள்ளுக்கு வரவும் அந்த கிளைண்ட் வந்து இவர் தான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி எழுந்திருப்பீங்களா. அப்பட்டே வந்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, ரியலி அவனை கஸ்டடிக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்களா? என்னடா குட் நியூஸ் நடந்துக்கிட்டே இருக்கு போல். என்ன வேன், நான் சொல்கிறது கரெக்டில்? புரியல சார். வேன் கிளம்பும். சார் மீட்டிங்கை அப்புறம் பார்த்துக்கலாம், வா சார். மீட்டிங்க்கு வந்திருக்கோம். ஸோ பாடிகார்ட்ஸ் அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் பாடிகார்ட்ஸை கூப்பிட்டாங்க. மேம் வாங்க மேம் அப்படின்ட்டு உங்கள் கையை கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. டாங் சார், என்ன பண்ணுறீங்க சார்? கையை விட சார். விடுடா, கையை விடு. உங்களை ஒரு மாதிரி மல்லு கட்டி டக்குன்னு அந்த காருக்கு வந்து போடுவாங்க.
நீங்கள் ஒரு மாதிரி சொல்லுங்க, சார் என்ன சார் பண்ணுறீங்க, கையை விடுடா. டேங் என்ன டேங் பண்ணுற, என் கையை விட சொல்லு. வாட், கையை விடுடா. ஓ நான் கையை பிடிக்கிட்டா. டேய் கையாடுடா, என் பொண்டாட்டி மேலே நீ கையை வைக்கிற. வாட் யூ சே? டேங் என்ன பேசுகிற நீனு? ஓ சாரி பொண்டாட்டி, நான் பார்த்தா நான் தான் இழுத்துட்டு போயிருக்கணும். பட் நான் இழுத்தேன்னா இங்கே வேறு மாதிரி தப்பாக நினச்சிக்குவாங்க. ஸோ அதனால தான் பாடி கார்ட்ஸை வச்சு 4-5 பேரை இழுத்துட்டு போக சொன்னேன். பட் உனக்கு நான் கூட்டிகிட்டு போனால் தான் பிடிக்கும் போலே. வாடி மரியாதையே என் கையிலேருந்து உன் கையை எடுத்துரு. ஏய் வாடி அப்படின்ட்டு மல்லு கட்டி இழுத்துக்கிட்டு போவாது. நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, சிங்கமா இல்லை. உனக்கு தான் இது ஒரு லைஃப் இருக்குதானே, அப்படியும் ஏண்டா இருக்கு. பட் ஐ லவ் யூ டி. எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு என்கிட்ட லவ் யூ சொல்கிறேன். சே இதே வயத்தனாண்டிக்கு உன் மேலே எனக்கு ஒரு அஃபெக்ஷன் லவ் இல்லை, ஜஸ்ட்டு லஸ்ஸர் சொல்லிச்சு. எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து ஐ லவ் யூன்றா. சரி மரியாதையை விட்டுருங்க, டே விடுங்கடா அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்பவே மல்லு கட்டுவீங்க பாடி கார்ட்ஸ் கிட்ட. டேய் விடுங்கடா. இங்கே பாருட்டா, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் தான் எப்பயும் அதை விட்டு விலைக்கு வந்துட்டேன் தானே. சரி நீ தான் என்னை லவ் பண்ணலை, ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏய் போதும்டி, ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன். இத்தனை வருஷம் ஒன்று பிரித்து இருந்ததே போதும்டி. பாருவேன் இங்கே என் பாடி கார்ட்ஸ்லாம் இருக்காங்க, எதனாலும் நம்ம வீட்டுக்கு போயிட்டு பேசுவோம். என்னடா நம்ம வீடு, உனக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஓ அப்போது சாமுக்கு உனக்கு சம்மந்தம் இருக்கா? சாமி உனக்கு எப்படி தெரியும்? ஓ நீ கல்யாணம் ஆகி உன் புருஷனையே என்கிட்ட அந்த மறைக்க பார்க்குற. சாம் என் புருஷன் என்னட்டே பேசுகிற? சாம் பயப்படாது. உன் புருஷனை ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் கஸ்டடிக்குள்ளே தான் கொண்டு வந்திருக்கேன். கஸ்டடி அப்போ நீ அவங்ககிட்ட சொன்ன கஸ்டடி சாம என்ன பண்ண? நோ. ஏய் ஏண்டி எவ்வளோ லவ் உன் புருஷன் மேலே? பரவாயில்ல இருக்கட்டும். அந்த லவ்வெல்லாம் சனி குறுக்க வந்துட்டான். கொஞ்ச நாள் மட்டும் எனக்காக வெயிட் பண்ணியிருந்தேன்னு நானே வந்துருப்பேன் உன்னை தேடி. ஸோ ஓகே இப்போ மட்டும் என்ன அதான் லவர் வந்துட்டேல. நீ பேசுகிறது ரொம்ப டூ மச்சாக இருக்குது. சாம் என்ன பண்ணேன்னு சொல்லு. சாம் நல்லபடியாக ஏன் பாடி கார்ட்ஸோட தான் இருக்கான். என்னங்கடா? ஆமாங்க சார். தான் கேட்டுக்கோ ப்ளீஸ் சாம் ப்ளீஸ் சாம் எதுவும் பண்ணிடாத. அவனுக்கு கடவுளே, பாப்பா என்ன பண்ண? பாப்பா என்ன பண்ண? இப்போ தான் சரியான பாயிண்ட்டுக்கு வந்துட்ட போல. பாப்பா என்ன பண்ண? கொண்டுட்டேன். இல்லை விளையாடாத. பாப்பா என்னடா பண்ண? பயப்படாத. அவ்வளோ ஒரு மோசமானவன் நான் இல்லை. அவங்கிட்ட அந்த மட்டும் தான் அவனை பிரிக்கணும்னு நினச்சேன். மற்றபடி குழந்த போனால் போகட்டும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த குழந்தை வயிற்றுல வளர்ந்ததுடி. அவன் அந்த குழந்தைக்கு அப்பனாக இருக்கலாம், ஆனால் குழந்தையோட அம்மா நீ இல்லை. குழந்தைய விட்டு நீயும் இருக்க மாட்ட, அதுவும் உன்னை விட்டு இருக்காது தெரிஞ்சு தான் ஸ்கூல்லேருந்து தூக்கிட்டேன். என்ன அப்படி பண்ணுற? பாப்பாவை எதுவும் நீ பண்ணல, ஹர்ட் பண்ணல. ஆனால் நீ நடத்தைக்கு தான் பாப்பாவை ஹர்ட் பண்ணணுமா ஹர்ட் பண்ணக்கூடாதான்ட்டு முடிவு பண்ணணும். காட் இட்? இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா? எஸ்கேக்கு போகிறோண்டி, நம்ம வீட்டுக்கு. நல்ல நேரம் 3 நாளைக்கு நீ வந்துட்ட. 3 நாள் தாண்டி இருந்துச்சு உன் லவ்வர் நேரம் வேறொருத்தருக்கு ஹஸ்பண்டாக இருந்திருப்பேன். பரவாயில்ல, ஏதோ ஜஸ்ட் மிஸ்ஸில் நான் அவகிட்ட தப்பிச்சிட்டேன், நீ என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன்.
நீங்கள் ஒரு மாதிரி பேனிக்காகவே இருப்பீங்க. அண்ட் ஃப்ளைட்லேயே உங்களை ஏற்ற வைக்கிறாங்க. அது டேயோட ஒரு ப்ரைவேட் ஃப்ளைட் மாதிரி இருக்குது. அதில் நீங்களும் மல்லிக்கிட்டே ஏறுறீங்க. அண்ட் எஸ்கேக்கும் வந்து சேர்றீங்க. உங்களை ஒரு கெஸ்ட் ஹவுஸ்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. பிகாஸ் உங்களுக்கு தான் தெரிந்த டே வீடு எப்படி இருக்கும்ன்ட்டு டே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகல, கெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. டே டே பாப்பா எக்கிட்டே ஆரா ஆரா, நீ எவ்வளோ கத்துனாலும் உன் குழந்தை இங்கே இல்லடி. பாப்பா பாப்பா என்ன பண்ண, சொல்கிறது கேளுடி பொண்ணுட்டே. பாப்பா நான் என்ன பண்ண போகிறேன், அது நம்ம பாப்பா வச்சுப்பேன். பாப்பா கதை எப்படி சாமை விட்டு, சாமுக்கும் இதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. சாமெல்லாம் விட்டுறேன். ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, சாமை விட்டுறேன். ஃபார் உன்னை போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? முடியவே முடியாது. அப்போது சாமை போட சொல்ல வேண்டியதுதான். நோ நோ, சாமை மட்டும் ஏதாச்சும் பண்ண உன்னை உயிரோடு விட மாட்டேன். ஓகே, அப்போது இன்னைக்கு நம்ம 2 பேத்துக்கு மேரேஜ். இன்னும் 1/2 ஹவரில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ப்ரீஸ்ட் வந்துடுவார். ஸோ 2 பேத்துக்கு மேரேஜ். ரெடியா பேபி? போ ஒரு ரூமுக்கு. டே கூட்டிகிட்டு போகடா அப்படின்றப்ப அவங்க மேட்ஸை வந்து அனுப்பிவிடுவாங்க. மேட்ஸ் வந்து உங்களை மல்லுக்கட்டி கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் வந்து விடுங்க மொத்தம் அப்படின்னு இருப்பீங்க. பட் உங்களை மல்லு கட்டி ரெடியாக்கி மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வந்திருப்பாங்க. அவங்களாம் உங்களை மேக்கப் பண்ணி கீழே கூட்டிகிட்டு வருவாங்க. பார்த்தா அப்படியே கொஞ்ச நேரத்தில் அது ஒரு கெஸ்ட் ஹவுஸாக இருந்தது இப்போ ஒரு பெரிய மண்டபம் மாதிரி ஆயிடுச்சு. லைக் வெட்டிங் செட்டப் ஆகிருக்கு. நீங்கள் ரொம்ப ஷாக்காகவே வருவீங்க. ஒரு மாதிரி கீழே அப்படி ப்ரின்சஸாக நடந்து வருவீங்க. பட் உங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அப்படியே நடந்து வந்துக்கு இருக்கப்ப டேயை பார்த்தா டே அங்கே செம்ம ஹேண்ட்ஸமாக ப்ரேஸ்ட்டுக்கிட்ட நின்றுக்கிருப்பான். நீங்களும் டே கிட்ட ஒரு மாதிரி இதாகவே போவீங்க. இப்போ கூட எதுவும் இல்லை, எங்களை விட்டுரு ப்ளீஸ், நீ எனக்கு வேணாம், நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் கூட சந்தோஷமாக வாழ மாட்டேட்டே. பரவாயில்ல அடி பொண்டாட்டி, என் கூட நீ சந்தோஷமாக வாழலாம் பரவாயில்ல, என் கூட வாழ்ந்தால் மட்டும் போதும். டே சொல்லுவான். பாப்பாவை பார்க்கணும். முடியாது, கையில் ரிங்க போடே பார்க்குறேன். அப்போது சரி ரிங்க தான் அப்படின்ட்டு ரிங்க வாங்குவீங்க. உங்களுக்கு மனசே இல்லை, முறைச்சி பார்ப்பீங்க. லைக் உங்களுக்கு வந்து அந்த கல்யாணத்தில் கவலை அப்படின்ற உங்களுக்கு அந்த கல்யாணமே பிடிக்கல. யூ ஜஸ்ட் ஹேட் டேங். அதெல்லாம் டேங்க நீங்கள் வெறுக்கிறீங்க. அங்கே கல்யாணம் உங்களுக்கு நடந்தால் என்ன நடக்காட்டே என்ன அப்படின்ற மாதிரி நடந்தாலுமே நீங்கள் டே தான் வெறுப்பீங்க, நடக்கலனாலும் டே வெறுத்துக்கிட்டு தான் இருப்பீங்க. ஸோ அப்படி தான் அவங்களோட சுச்சுவேஷன் அமைஞ்சிக்கு இருக்குது. மா அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ். பார்த்தா ஒரு பாடி கார்டு உங்கள் செல்ல பிள்ளைய தூக்கிட்டு வருவார். நீங்கள் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போய் ஹரா ஹரா அப்படின்ட்டு அப்படியே தூக்கிட்டு வந்தோன்னா அது உங்ககிட்ட ஒரு மாதிரி தாவிக்கும். பாப்பா பாப்பா அப்படின்ட்டு ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுவீங்க. உனக்கு எதுவும் ஆகலைல்ல? டாடா பார்த்துக்கிட்டாரு அப்பா அப்படின்ட்டு உங்கள் கையை காமிச்சு டேக்கிட்ட பாயும். பட் நீங்கள் டேக்கிட்ட கொடுக்கவே மாட்டீங்க. ஏய் குழந்தைய தாடி அப்படின்ட்டு உங்ககிட்ட வந்து குழந்தைய பிடிக்குவான். ஒரு மாதிரி மறைச்சிட்டு சாமை விட்டுட்டேன். அண்ட் இன்னொன்று எனக்கு தெரியும், இது என் பிள்ளைன்ட்டு. சாமுக்கும் உனக்கும் மேரேஜ் ஆகலைன்னு தெரியும். சாமை என் கஸ்டடிக்குள்ளேயும் நான் கொண்டு வரல. அண்ட் ஆரா என் பிள்ளை, எனக்கும் உனக்கும் பிறந்த பிள்ளைன்னு தெரியும். தான் எனக்கு வேறு வழி தெரியல ஒன்று இந்த இடத்துக்கு நிற்பாட்டுறதுக்கு. ஸோ கையை காட்டடி, நீ தான் ரிங்க போட்டே நான் போட வேணாம் அப்படின்ட்டு பாப்பா வந்து பாடி கார்ட்கிட்ட கொடுத்துட்டு உங்கள் கையை பிடிச்சி ரிங் போடுவார். நீங்கள் ரொம்ப ஷாக்காக டே பார்த்துட்டு இருப்பீங்க. ஷாக்கக்கரை அப்படின்ட்டு உங்களை இழுத்து வச்சு ஒரு லிப் டு லிப் கிஸ். அப்படியே உங்கள் லிப்பில் இருந்து லிப் எடுத்துகிட்டு ஐ லவ் யூ டி போட்டாட்டி, ஐ ஹேட் யூ டா
லவ் யூ டி. ஹேட் யூ. லவ் யூ. ஹேட் யூ. ஹேட் யூ. லவ் யூ. ஹா இல்லை, ஹேட் யூ. ஆஹா, பார்த்துடலாண்டி. அப்போது சாரா அந்த இடத்துல ஓடி வருவா. வாட் இஸ் திஸ் டாங்? என்ன பண்ணி வச்சிருக்க? என்னை கல்யாணம் பண்ணிட்டு இன்னும் 3 days நம்ம மேரேஜ். பட் நீ யாரோ ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிற. வாட் இஸ் திஸ் டேட்? பாருங்க டேட், என்ன டேட் இது? நீ என்ன பண்ணி வச்சிருக்க தெரியுதா? அப்போ டேட அம்மா வந்து பொல்லார்னு அரைவாங்க. டேய என்னடா பண்ணி வச்சிருக்க? இது முன்னுக்கே இந்த பிள்ளை இதுக்கால நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்னா உனக்கும் இவளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன். அதை விட்டுட்டு போய் சாரி டேட அம்மான்றப்பேன், பட் டேட ஸ்டெப் மேம். ஸோ அதான் இங்கே பாருங்கள், நீங்கள் ஒன்று என் அம்மா கிடையாது. இன்னொன்று என் மேலே உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என் அம்மாவும் இல்லை, வந்தாலும் என் அப்பாவும் இல்லை அப்படின்ட்டு போகிறான். இன்னொன்று சொல்ல மாட்டேன், எனக்குன்னு என் பொண்டாட்டி இருக்கா, எனக்கு என் பிள்ளை இருக்கு. இங்கே பாரு சாரா, இனிமே உன் லைஃப்பில் நான் கிடையாது அப்படின்ட்டு டே வந்து கோட்டில் இருந்து ஒரு ரிங் எடுப்பான். அது பார்த்தா என்கேஜ்மெண்ட் ரிங். அதை அப்படியே சாரா கையில் கொடுத்துட்டு, சாரி அங்கிள், நான் ஆல்ரெடி இவளை தான் லவ் பண்ணிக்கிருந்தேன். ஆல்ரெடி அவங்க பொண்ணுக்கிட்ட நான் சொல்லிட்டேன். அப்படி இருந்தால் அவள் என்னத்தான் நான் தான் வேணும்னுக்கிட்ட இருந்தா. ஸோ நான் லவ் பண்ண பொண்ணு கிடச்சிட்டா, கல்யாணம் பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் ஹாப்பி லைஃப் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பிடிச்சி இழுத்துக்கிட்டு போவா வயனை. அப்போ வயன் ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக பார்த்துட்டு, எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கை வீணாகுது அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிருக்கா. பாப்பா வந்து ஒரு கையிலையும் உங்களை ஒரு கையிலையும் பிடிச்சிக்கிட்டு கூட்டிகிட்டு போவான். அண்ட் அவன்கிட்ட மெயின் ஒரு பெரிய பேலஸ் மாதிரி இருக்குது, ஒரு மனுஷன் கூட்டிகிட்டு போவான். அவன்கிட்ட நியூ ஹவுஸ், உங்களுக்கும் அவனுக்காக கட்டி வச்சுருந்த ஒரு ஹவுஸ். அங்கே கூட்டிகிட்டு போனோன்னு நீங்கள் ஒரு மாதிரி இறங்க மாட்டேன்ட்டு அடப்பிடிப்பீங்க. உங்களை தூக்கிடுமா. ஆமாம் ஆமாம் அப்படின்ட்டு அந்த குழந்தை ரொம்ப க்யூட்டாக பண்ணும். நீங்கள் அப்படியே விட்டு அப்படின்ட்டு இறங்கிட்டு நீங்கள் ஒரு மாதிரி நடந்து வரீங்க கோபத்தில். சிச்சோ பொண்டாட்டி ரொம்ப கோபமாக இருக்காளா? சரி, நமக்கு என்ன வேலை, இவளை சமாதானப்படுத்துறது தானே. ஹே நெடி வேற, நானும் உங்கள் அம்மா ரொம்ப என் மேலே கோவத்தில் இருக்கா. இந்த 1.5 years போய் சமாதானப்படுத்துவோமா? படுத்துவோம் தொங்க குட்டி அப்படின்ட்டு ஒரு மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு குழந்தைய தூக்கிட்டு, சாரிடா பாப்பா, அப்பா 1.5 years உங்களை பார்க்கல, ரெண்டு சாரி, அப்பா உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்பாவுக்கு நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு கூட தெரியாதுமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போய் அப்படியே ரொம்பவே கிஸ் பண்ணிவிட்டு தூக்கிட்டு வருவோம்ல. நீங்கள் ஒரு மாதிரி திரும்பி பார்ப்பீங்க, பார்த்தா பாப்பா வந்து எப்படியே தான் டே ஸ்கிப் ஆகும். பட் நீங்கள் கொஞ்சம் கூட அவனுக்கு ஒரு சான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஜஸ்ட் பாப்பா பார்த்துக்கிறீங்க, அவ்வளோதான். அந்த மேன்ஷனில் இருக்கீங்க. அவன் வந்து உங்ககிட்ட தான் நான் காலில் விழுந்து கெஞ்சுவான், அழுவா கதறுவான். கல் நெஞ்சு கரையாதே, அப்படித்தான் நீங்கள் இருக்கீங்க. ப்ளீஸ் டி, புஷ் இவ்வளோ டார்ச்சர் பண்ணக்கூடாதுடி. ஷீட்டு அப்படின்ட்டு அவன் வந்து நீங்கள் அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவீங்க. ஸோ இப்படியே தான் டே ஸ்கிப் ஆகுது. பாப்பாவுக்கு 2 years ஆகுது, பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என் குழந்தைக்குன்னு எனக்கு பார்த்துக்க தெரியும். என்னடி உன் குழந்தை என் குழந்தை, நம்ம குழந்தைடி, நம்ம குழந்தையா? எப்படி போன மாதிரி லஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணவனுக்கு என் குழந்தை அப்பா ஆயிடுவியா? நீனு என் குழந்தைக்கு நீ அப்பா ஆயிடுவியா? என்னை ஜஸ்ட் லஸ்ட்டுக்கு தானே யூஸ் பண்ண. போதுவேன், இது எல்லாத்துக்கும் ஒரு லிமிட். நான் தான் ஏதோ ஊனக்கிட்டத்தனமாக பண்ணிட்டேன் தானே, நீ இன்னும் அதையே சொல்லி காமிப்பியாடி? ஆமாம் காமிப்பேன், ஏன்னா நான் ஹர்ட் ஆகிருக்கேன், அவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கேன். நீ படுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவ. நான் பட்ட ஒரு அவமானம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? சிங்கிள் மாமா, அதுவும் மேரிட் இல்லாத ஒரு கேர்ள். இந்த
சொசைட்டியில் நான் இவ்வளோ அசிங்கமான பேரெல்லாம் வாங்கியிருக்கேன் தெரியுமா? உனக்கு கொஞ்சமாச்சும் தெரியுமாட்டே? ஐ ரியலி ஹேட் யூ டே. இதுக்கு எல்லாத்துக்கும் நீ அனுபவி அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி அவர்கிட்ட அவ்வளோ எமோஷ்னலாக காய்ச்சிட்டு போயிடுவீங்க. டே ஒரு மாதிரி கலங்கி நிற்பான். அண்ட் பர்த்டேயும் வருது, பர்த்டேயும் செய்வான், எப்படியோ உங்களை சமாதானப்படுத்தி செய்வான். பட் நீங்கள் அதில் ஒரு தேர்ட் பர்சன் வைப்பீங்க. அப்படி இருந்துகிட்டே உங்களை விட மாட்டான். மல்லி கட்டி கூட்டிகிட்டு வந்து பர்த்டே எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி செய்வான். அண்ட் அன்றைக்கி பார்ட்டியும் நடக்குது. செம்ம ட்ரிங்க் டே. ஏன்னா ரொம்ப கவலையாக இருக்கும். நீங்கள் ஒரு மாதிரி ஹர்ட்ஃபுல்லாக பேசினது மார்னிங். அப்போ டே ஒரு மாதிரி நல்லா ட்ரிங்க் பண்ணிடுவான். அண்ட் நீங்கள் ஒரு மாதிரி நார்மலாக அந்த இடத்துல உட்காந்துருப்பீங்க, பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணி விட்டுக்கிட்டு. மேடம் என்ன பாப்பா தாங்க, நான் தூங்க வைக்கிறேன். நத்திங், நான் என் குழந்தைய பார்த்துக்க தெரியும். மேம் இல்லை சார் தான், இல்லை பரவாயில்ல நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு பாப்பா தூக்கிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ரூமுக்கு போயிட்டு பாப்பாவை தூங்க வைப்பீங்க. பாப்பாவும் தூங்கிடுவா. தூங்கிட்டு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ ஒரு நாள் போய்ட்டு பாப்பா பக்கத்துலேயும் படுத்து தூங்குவீங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஒரு மாதிரி ஹேரில் பறக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு நல்ல தூக்கனால உங்களுக்கு தெரியாது. அவ்வளோ டேத்தா தூக்கிக்கிட்டு அவன்கிட்ட பெட்ரூம் கூட்டிகிட்டு போயிருக்கான். கூட்டிகிட்டு போய்ட்டு உங்களை வந்து தொப்புன்னு பெட்டில் போடுவான். நீங்கள் அந்த இதுலேயே முழிச்சிருவீங்க. என்ன அப்படின்ற மாதிரி முடிச்சு பார்த்தா என்ன பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்த்தா டே கதவை லாக் பண்ணிட்டு உங்கள் கிட்ட வருவான். நோ கிட்ட வராத, உனக்கு அவ்வளோதான் மரியாதையா. அசிங்கமால உனக்கு எதுக்கு நீ நான் அசிங்கம் பண்ணேன்? கொண்டாடி நீ சும்மா சொல்லக்கூடாது. இந்த சாரியில் செம்ம ஃபிகராக இருக்கா. சி மார்னிங் கேட்டவனே விடுடா மத வாடி அப்படின்ட்டு டே அவங்க கூட ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒன்றா ரிலேஷன்ஷிப்பில் இருப்பான். உங்களுக்கு செம்ம பெயினாக இருக்கும். பிகாஸ் ஆஃப்டர் டெலிவரி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டே கூட ஒன்றா இருக்கிறது. ஸோ செகண்ட் டைம் ஏன்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு பிறகு கொஞ்சம் பெயினாக தான் இருக்கும். அப்போ நாள் கழித்து மேக்கப் படமும் ரொம்பவே பெயின்ஃபுல்லாக நீங்கள் ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ்க்கே போயிடுவீங்க, மயங்கிடுவீங்க. ஸோ டே நல்லா ட்ரிங்க் பண்ணியிருக்கவும் அவங்க கூட நீங்கள் மயங்கிட்ட பிறகும் அவங்க கூட ஃபிசிக்கலாக இருப்பான். அண்ட் அவனும் ரொம்ப டயர்டாகி படுத்து தூங்கிடுவான். நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன இப்போ அப்படி டயர்டாக இருக்கு, யாரா பக்கத்தில் அப்படின்ற மாதிரி டே பார்த்தா நீங்கள் ஒரு ட்ரெஸ் இல்லாமல் இருக்கீங்களா? செம்ம ஷாக்காகி எலும்பி இப்படியே பதறி போய் நிற்பான். நீங்கள் டே ஒரு மாதிரி கத்திருப்பானா கொட்டாய் விட்றப்ப அதில் நீங்கள் முழிச்சிருவீங்க. முடிச்சுட்டு ஒரு மாதிரி அப்போ தான் கண்ணெல்லாம் ரப்பிட்டு டேயை பார்ப்பீங்க. பார்த்தோன்னா உங்களுக்கு நைட் நடந்தது எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். டேயை பார்த்து செம்மையாக மறப்பீங்க. மோனுக்கிட்டவனே வெக்கக்கிட்டவனே சினிமாவில் போய் வெக்கக்கிட்ட உன் கூட போய் நான் படுத்துருக்கேன் பாரு அப்படின்ட்டுச்சா எனக்கு உடம்பெல்லாம் கம்பளி பூச்சி மாதிரி ஓடுறது. சாரி கம்பளி பூச்சி ஓடுற மாதிரி இருக்குது சி அப்படின்ற மாதிரி நீங்கள் உடுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு பாத்ரூமுக்கு போயிடுவீங்க. என்ன இப்படி திட்டுறா டே என்னடா பண்ணி வச்சுருக்க? ஆல்ரெடி இப்படி பண்ண போய் தானா ஆல்ரெடி இங்கே வந்து நிற்கிது. கடவுளே எப்படியாச்சும் பொண்டாட்டியே மனசை மாற்று அப்படின்ற மாதிரி டே ரொம்ப பையந்து போய் அந்த இடத்துல நின்றுக்கிருப்பான். நீங்கள் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டேடு போகிற டைமில் டேடு ஷர்ட்டே எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. ஷர்ட்டை போட்டு அப்படியே வருவீங்க. டே முறைச்சி பார்த்துட்டு இடியட், யூஸ்லெஸ், ஸ்டூபிட், பொறுக்கி, ராஸ்கல், உன் புத்தி நீ இன்னும் மாற்றிக்கல, நீ அப்படியே கத்தியாம் அப்படின்ட்டு அவனை அப்படி கண்ட மாதிரி பேசுகிறீங்க. பேர்ட் வேர்ட்ஸ்லாம் போட்டு பீட் வேர்ட்ஸ்லாம் போட்டு பேசுகிறீங்க. அவன் ஒரு மாதிரி காதையே க்ளோஸ் பண்ணிட்டான். தேவட்டம் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி அமைதியாக இருப்பான். ஒரு மாதிரி முறைச்சிட்டு உங்களுக்கு திட்டி உங்கள் வாயை வலிச்சிருச்சு. அந்த இடத்த விட்டு பாப்பா அழுகவும் நீங்கள் அந்த இடத்த விட்டு போயிடுவீங்க. அப்படியே டே காதுலேருந்து கையெடுத்தா காதுலேருந்து ரத்தம் வருது. அடி பாவி உன்னை கட்டுனதுக்கு என் காதுலேருந்து ரத்தத்தை வர வச்சுட்டியேடி. சரி நம்ம பண்ணதும் அப்படி தானே
நம்ம மேலே கோவமாக தான் இருப்பா. உன் வாய் தாண்டா உனக்கு எல்லாமே, உன் சனியும் வாயும் ஒன்று. இப்போ சாட்டுக்கு அந்த டைம்லேயே அவருக்கு என் மேலே எனக்கு லஸ்ட்டு இல்லை லவ் இருந்ததுன்னா நேரத்துக்கு நான் இது 5 பிள்ளை 6 பிள்ளைலாம் பெற்றிருப்போம். கொழுப்ப புத்தி அப்படின்ற மாதிரி செருப்பு வரும்ட்டே மூஞ்சிக்கே பார்த்தா நீங்கள் இதெல்லாம் கேட்டிருப்பீங்க. உனக்கு இன்னுமே நீ திருந்தலட்டா, நீ திருந்தவே இல்லை அப்படின்ட்டு செருப்பை விட்டு அடிச்சிருப்பீங்கட்டே. போலையாடி போய் தொலைடி அப்படின்ற மாதிரி டே உள்ளுக்கு ஓடி இருப்பா பாத்ரூமுக்கு. நீங்கள் ஒரு மாதிரி பாப்பா கிட்ட போவீங்க, பாப்பா கிட்ட போகிறப்ப ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் ஐயோ என்னத்த நீ மாறி இருந்தாலும் எனக்கு உனக்கு பிடிக்காது, உனக்கு கொஞ்சமாச்சும் பழி வாங்கணும், கொஞ்சம் இல்லை ரொம்பவே பழி வாங்கணும். அன்றைக்கி எப்படியெல்லாம் நான் கதற விட்டேன், இத்தனை வருஷத்துக்கு நான் இவ்வளோ அனுபவிச்சிருக்கேன், சாவிடா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி போயிட்டு பாப்பாவை தூக்குவீங்க. உங்கள் அப்பாவை அழுக வைக்கிறேன், கதற வைக்கிறேன். அப்போ தான் இந்த வாயின் யாருன்னு தெரியும். காலேஜ் டேஸ்லேயே உங்கள் அம்மா அதுவும் நான் 10-15 பேர்த்த போட்டு புரட்டி எடுத்திருக்கேன். எவ்வளோ ஒரு சாதாரணம், உங்கள் அப்பனை போட்டு புரட்டி எடுக்கல பாருவே தோலை உரிச்சிடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் குழந்தைகிட்ட பேசுவீங்க. உரிச்சிருவேன் அப்படின்ட்டு குழந்தையும் சொல்லுது. ஸோ நீங்கள் சிரிச்சுட்டு ஒரு மாதிரி போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவீங்க. அம்மா உங்கள் அப்பா இன்னும் திருந்தலைம்மா, கடிச்சு வச்சிருக்கேன் பாரு புளி கடிக்கிற மாதிரி, நேற்று என்ன பாய் வலிக்குது அப்படின்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிருப்பீங்க. இப்படியே தான் டே ஸ்கிப் ஆகும். உங்களுக்கு ஒரு மாதிரி டே மேலே கன்சர்ன்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் நோவே அவன் பண்ணதுக்கு நான் பழி வாங்குவேன் அப்படின்ற மாதிரி இது ஒரு ரிவெஞ்சாக பேக்கிருக்கும் டேக்கு. சத்தியமாக முடியலை. அவன் ஒரு கட்டத்தில் அவங்க காலிலே விழுந்து அழுக தொடங்கிட்டான். ப்ளீஸ் டே மன்னிச்சிருடி அப்படின்ட்டு. நோவே நீங்கள் அப்பயும் கல் மாதிரி இருக்கீங்க. இப்படியே தான் டே ஸ்கிப் ஆகுது. பாப்பா 5 இயர்ஸ் ஆயிடுச்சு பாப்பாவுக்கு. ஸ்டில் டே இன்னுமே அந்த பெட்ரூமில் உங்கள் காலை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு தான் இருக்கான். கல் மாதிரி அப்படியே நிற்கிறீங்க. அப்போ உங்களை எழுப்பி பார்த்துட்டு இப்பயும் மன்னிக்க மாட்டியாடி, என்ன காலில் விழுந்து எழும்பிட்ட, விழு காலில். கொஞ்சமாச்சு மனசா வச்சிருக்காடி, கட்டின புருஷன்டி. ஓ கட்டின புருஷனா தலைகால் ஆனவோ தலைக்கு ஏறிடுமோ, இல்லைடா இல்லைன்னா இப்போவே டிவோர்ஸ் கொடுத்துருவேன். இல்லடி இல்லை அப்படின்ட்டு டே ஒரு மாதிரி காலில் விழுவான். அப்போ ஒரு பாடி கார்டு வந்து சார் அப்படின்ட்டு வந்து நிற்பானா. சார் அது ஐயோ அவனா அப்படின்ற மாதிரி டே எலும்ப போகிறப்ப அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு மாதிரி குரல் கொடுப்பீங்க. என்ன டே எலும்புறியா அப்படி மோனத்தை வாங்காதடி. என்னத்தான் ஊருக்கே பெரிய மாஃபியா இருந்தாலும் பொண்டாட்டிக்கு இங்கே பருப்பாலாம் இருக்கா. அதுவும் காலையில் நானும் இந்த 3 வருஷமாக பார்த்துக்கிருக்கேன். இவர் பொண்டாட்டி காலில் தினமும் விருந்துக்கு மட்டும் வர மாதிரிலாம் வராரு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவார். ஐயோ மனத்தை வாங்குறாளே பொண்டாட்டி ப்ளீஸ் டே அப்படின்னமோ நீங்கள் ஒரு மாதிரி சிரிப்பீங்க லைட்டாக. சிரிச்சிட்டா ஏய் விழு காலில், ஒன்றெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்துக்கு மன்னிக்க முடியாது டே, இன்னும் ஒரு 10 வருஷம் போகட்டும் அப்போ வேணால் நான் யோசிக்கிறேன். ஏன்னா 10 வருஷம் போய்ட்டா யோசிப்பியா முடியாடி அப்படின்ட்டு உங்களை இழுத்து வச்சு கிஸ் பண்ணுவான். நீங்கள் ஒரு மாதிரி பொறுக்கி அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கு இருப்பீங்க. ஸோ இதோட எண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்பெஷல் பார்ட் வேணும்னா கமெண்ட் கரோ, முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் ஸ்பெஷல் பார்ட். ஸோ எத்தனை கமெண்ட் வருதுன்னு நானும் பார்க்குறேன். அண்ட் இது எஃப்எஃப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாரி 1 ஷாட் ஃபைனல் பார்ட்ஸ் ரியலி சாரி இப்படி முடித்ததுக்கு. பட் அதான் நான் ஸ்பெஷல் பார்ட் போடுறேன்னு சொல்லிட்டேனே, 2 பேர்த்தோட லவ் ஸ்டோரி எப்படி போகுதுன்ட்டு நானும் பார்க்குறேன். ஓகே சரி நீங்கள் பாருங்கள் அப்படி சரியா. பாய் ஜூலிஸ் தராங்கயா.